இடம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு ஆளுமைகளை நாம் சந்தித்து நேர்காணல் எடுக்க மாட்டோம். ஏனென்றால் எப்பொழுதுமே கிஷோர் கே சாமி மட்டும்தான். அந்த வகையில் நம்மோடு வழக்கம் போல இணைந்திருக்கிறார். திமுகவை குறித்து வன்மத்தை கக்க ரெடியாக. வாருங்கள், அவரை வரவேற்போம். வணக்கம் வணக்கம் வணக்கம். இல்ல, எல்லாருமே மிஸ் பண்றாங்களா அவங்க காம்போவை? சரி, அட்லீஸ்ட் அந்த ஒரு சின்ன இன்ட்ரோவாது சந்திக்கலான் இருக்கேன். அடுத்த வாரம் போய் அவரோட உட்காரலான்னு இருக்கேன். டேட்டிங் போலான்னு இருக்கீங்க? நாளா அவரு கூப்பிட்டே இருக்காரு, போக முடியல. அடுத்த வாரம் போலாம். மக்களை மகிழ்ச்சி. நீங்க வேற சொல்லிட்டீங்க, இப்ப போகாம இருந்தா நல்லா இருக்குமா? ஐயோ, நான் சொல்றதெல்லாம் கேட்கிற ஆளா நீங்க? அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் உருப்படியா சொல்றதை கேட்போம். இல்லனா அதுக்காக ஸ்டாலின் பத்தினி எல்லாம் பண்ணீங்கன்னா அதெல்லாம் கேட்டுக்க முடியுமா? நீங்க என்ன சொன்னாலும் உண்மையை சொல்லிதான் ஆகணும். இப்போ சோசியல் மீடியால ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னா கேபிஒய் பாலான்னு சொல்லுவாங்க. ஆனா கேபிஒய் பாலாலாம் ஒரு ஆளான்னு நினைக்கிற அளவுக்கு மக்களுக்கு அரசியல ஹெல்ப் பண்றதுக்காக இருக்கிறவர் தான் எம்.கே. ஸ்டாலின். சோ அவரை பார்த்து தான் கேபிஒய் பாலாவே ஹெல்ப் பண்றதுக்கு கத்திருப்பாரோ அப்படிங்கிற சில சந்தேகங்கள்லாம். ஒரு கேப் மாதிரிக்கு இன்னொரு கேப் மாதிரி உதாரணமா கொண்டு வரீங்க. எங்க கேபிஒய்ங்க கேப் மாதிரி இல்ல. நான் சொல்றேன், இது ஒரு கேப் மாதிரி, இது ஒரு கேப் மாதிரி. சரி, கொஞ்சம் மரியாதை கொடுப்போம். இது ஒரு கேப் மாதிரி, இது மாண்புமிகு முள்ள மாதிரி. சரியா வச்சுப்போம். அன்னைக்கு ஒரு காணொலியில பார்த்தேன், நீங்க மரியாதை எல்லாம் பேசியிருக்கீங்க. மேடையில ஸ்டாலின் அவர்கள் அமர்ந்திருக்காரு. ஒரு ரோபோ டாக் வருது, அதை அவர் தொடராரு. அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? எனக்கு இந்த சிட்டடல்ல அந்த சாப்பல்ல பாத்தீங்கன்னா மைக்கேல் ஏஞ்சலோ பெயிண்டிங்ல கடவுள் தொடுவார் ஆடமோட கையை. அது மாதிரி டெக்னாலஜியும் அரசியலும் தொடுற மாதிரி இருந்துச்சு. அதை போயிட்டு அடுத்தது என்ன விரல விட்டு ஆட்டுவார? ஏங்க இல்ல கேக்குறேன் நான். ரோபோ டாகுங்க அதுதாங்க. அது போய் சொல்லுங்க ஸ்டாலின்ட்ட. ஸ்டாலின்ங்கிற தத்தியிடம் போய் சொல்லுங்கள், அது ஒரு ரோபோ. நீ எப்படி ஒரு பொம்மையோ அதுவும் ஒரு பொம்மை. அதாவது இந்த ஆட்சியில் என்ன நடந்துகிட்டு இருக்குன்னா, இந்த பொம்மை நாயை ஸ்டாலின் தட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார். அவரது மகன் உண்மை நாயை கட்டி கொடுத்து டெய்லி ஒரு போட்டோவை போட்டு கொண்டிருக்கிறார். இவ்வளவுதான். எவன் எங்கே செத்தா நமக்கு என்ன? நேற்று கூட பார்த்தீங்கன்னாக்கா 2 தூய்மை பணியாளர்கள் அவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த ட்ரைனேஜ், அதாவது மனிதனுடைய மலத்தை மனிதனே அள்ளக்கூடாது அப்படின்றதை பல சட்டங்கள் போடப்பட்டாலும் பல நீதிமன்றங்கள் தீர்ப்பை கொடுத்தாலும் அதையே செய்ய வைத்து அதில் 2 பேர் இறந்து போகிறாங்க. அது குறித்து எந்த கரிசனமும் கிடையாது. சரியா? ரோபோ சங்கர் வீட்டுக்கு உடனே போக முடிந்த உதவாநிதியால் மரணம் தான், வருத்தமான விஷயம்தான். நல்லா அங்கே உடனே போக முடிந்த உதவாநிதியால் ஏன் இந்த 2 தூய்மை பணியாளர்கள் வீட்டுக்கு உடனே போக முடியல? இவங்க 2 பேரையும் பணி செய்யும் போது இறந்து போயிருக்காங்க. இந்த நாட்டிற்காக பணி செய்யும் போது இறந்து போயிருக்காங்க. தன் உயிரை பணயம் வைத்து பணி செய்யும் போது இறந்து போயிருக்காங்க. எப்படி இராணுவத்தில் அங்கே எல்லையில் நின்று இறந்து போனால் அதை வீர மரணம் என்று பார்க்கிறோமோ, அது போன்ற ஒரு மரணம் தான் அது. உயிரை பணயமாக வைத்து நம்முடைய சாக்கடை, என்னுடைய சாக்கடை, உங்களுடைய சாக்கடை, எல்லாருடைய சாக்கடையும் அள்ள போய் இறந்து போகிறாங்க. அங்கே போக மாட்டேன் நீ. ஆனால் நம்மளுடைய மீடியா எப்படி இருக்குது பார்த்தீங்களா? உதவாநிதி அப்படியே விட்டார். அதிர்ச்சியில் உறைந்து போய் அதிர்ச்சியில் வந்த உதவாநிதி. அவன் போடுறான். வெக்கமே கிடையாது. மீடியாவுக்கு சுத்தமாக வெக்கம் கிடையாது. இவன் யாருங்க? சபரீசன். ஸ்டாலினுக்கு மாப்பிள்ளை, இவ்வளோதானே. அவன் அப்பன் வேதமூர்த்தி செத்து போயிட்டாரு. சரியா? அது அவன் வீட்டு குடும்பத்துடைய துக்க நிகழ்ச்சி. இவன் போடுறான். இதுவரையில் இப்படி துக்கமாக நான் பார்த்ததில்லை செந்தில் பாலாஜியை. இதுவரையில் துக்கமாக நாங்கள் பார்த்ததில்லை யாரை? இன்பநிதியை. இதுவரையில் துக்கமாக பார்த்ததில்லை சேகர் பாபுவை. இது ரொம்ப முக்கியமான, நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான செய்தியாங்க. இல்லை, மூஞ்சி அப்படி வச்சிருப்பாங்க போல இருக்கு. ரொம்ப சரி, அவங்க மூஞ்சி எப்படி வேணா வச்சுட்டு போட்டான். இது ஒரு செய்தியா போடணுமா? நீ செந்தில் பாலாஜின்னு சொன்னா ஞாபகம் வருங்க. திருச்சி சிவா மேடையில பேசிட்டு இருக்காரு. அப்போ செந்தில் பாலாஜி நடந்து வராரு. உடனே திருச்சி சிவா வயிற்றுல இருந்து பேசிட்டு இருக்கேன். என்ன எல்லாருமே எந்திருப்பீங்களா? பரம்பரை கொத்தடையுமே, நேத்தி வந்த கொத்தடையுமே, இவனுக்கு நீங்க மரியாதை கொடுப்பீங்களா? அப்புறம் நாங்கள் பரம்பரை வரமே கத்திக்கிட்டு கூவிட்டு இருக்கோமே, எங்களுக்குலாம் ஒரு மரியாதை இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நியாயமான கேள்வி தானே. எல்லாத்தையுமே குத்தம் வந்துருச்சா? இல்லை, குத்தம் தானே. இவங்க மொத்தமே ஒரு அதாவது குற்ற பரம்பரை அப்படின்றது அவங்க கொண்டு வந்தாங்க. ஒரு குறிப்பிட்ட சாதியினரை அதில் கொண்டு வந்து தப்பு அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இவர்களை, திமுகவினரை பரம்பரையாக கொள்ளையடிக்கக்கூடிய, திருட்டை ஒரு குலத்தொழிலாகவே மாற்றிவிட்ட இந்த கும்பலை குற்ற பரம்பரை என்று சொல்வதில் நமக்கு எந்த வித தயக்கமும் கிடையாது. சரி, இப்போ தாத்தா, அப்பன், மகன், பேரன், ஏன்னா பிஜேபியை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம். சரியா? பிஜேபியை சில பேருக்கு பிடிக்கலாம், பல பேருக்கு பிடிக்காம இருக்கலாம். இதெல்லாம் வேற விஷயம். ஆனாலும் இந்த அதாவது நாட்டின் மிகப்பெரிய மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசம். சரி, அந்த உத்தரப்பிரதேசத்துல முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத்தோடைய மனைவி, இவங்க மனைவி கிடையாது, கல்யாணம் நடக்கல. அவங்க சகோதரி. அவங்க ஒரு சாதாரண டீ கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க.
அவங்க உழைச்சி, அவங்க சம்பாதிச்சு, அவங்க குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா சாதாரண டீ கடையை வைத்து நடத்தி இன்றளவும் யார் அவர் வந்து 2 முறை முதலமைச்சர் அந்த மாநிலத்திற்கு. அவருடைய சொந்த சகோதரி. சரியா? ஆனா இங்க ஒருத்தன் முதலமைச்சரா இருக்கிற ஒரே காரணத்துக்காக அவருடைய பேரன் இட்லி கடைன்னு ஒரு 100 கோடி ரூபாய்க்கு படத்தை விநியோகம் பண்றான். கேட்கலாம்னு நினைச்சேங்க. ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு டிக்கெட் அதுதான் வாங்கி சொல்றேன் கொடுங்க. நானு. இது மாரி இதுதாங்க நம்மளுடைய பிரச்சனையே. ஏன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு அலையிற அளவுல தான் நம்ம இருக்கோம். நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். ஏன்டா நம்ம போய் இவனுக்கு செலவு பண்ணி நாம பார்க்கணுமா? இந்த குடும்பத்திற்கு, இந்த கொள்ளை கூட்ட கும்பலுக்கு வருவாயை பெருக்குவதற்கு நாமவே இந்த படத்தை பார்க்கணுமா? இல்லங்க ஒரு சின்ன பையன் இன்பாவோட ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசரா வர படம் ஒரு ஏங்க டிஸ்ட்ரிபியூட்டர் படம். அவன் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் எதை வேணாலும் பண்ணுவான். ஃபர்ஸ்ட் ரீப்ரொடக்ஷன் எதை வேணாலும் பண்ணுவான். அதையும் அப்பா முடிச்சுட்டு போவீங்க. எப்பவுமே வேணாம். ஆ. ஃப்ரீயா அந்த விடுங்க. குடும்பம்னாலே ஒரே இடத்துல தான் உங்களோட சிந்தனை உலாவி அந்த கொண்டு இருக்குமா? குடும்பத்தோட சிந்தனையே அப்படித்தானங்க இருந்திருக்கு. ரத்த ஓட்டம் எப்பவுமே வந்து தலையில இருக்கணும். சரிங்களா? நமக்கு ரத்த ஓட்டம் இருக்குங்க. அதுங்களுக்கு சாக்கடை தானே ஓடுது. திமுகங்கிற சாக்கடை அந்த குடும்பம் என்கிற அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய உடம்பில் சாக்கடை தான் ஓடுகிறது. ஊழல் பணம் மக்களுடைய பணத்தை சுரண்டி 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 வைத்துக் கொண்டிருக்கின்ற சாக்கடை கூட்டம் அது. இப்போ நியூயார்க் கொஞ்சம் கூட கூச்ச நாச்சமே கிடையாது. திட்டுறது கொஞ்சம் நிறுத்துங்க. கேள்விகள்லாம் மறந்து போகுது. நியூயார்க் ஒரு லிபர்ட்டி ஸ்டாச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த லிபர்ட்டி ஸ்டாச்சுவை பார்க்கறதுக்கே இன்னைக்கு டூரிஸ்ட் எல்லாம் வந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வந்து தமிழகத்துல கருணாநிதிக்கு ஒரு சிலை வைக்க போறாங்க அப்படின்னா திருவள்ளுவருக்கே சிலை வைத்த கருணாநிதிக்கு ஒரு சிலை வைக்க கூடாதா? அதான் நான் சொல்றேன். லிபர்ட்டி அங்க ஸ்டாச்சு, ஆ. இங்க அப்படி நீ சிலையை பெருசா வச்சா லிபர்ட்டி செருப்பு இருக்கு இல்லையா, அது பறக்கும். சரியா? என்ன கருணாநிதிக்கு சிலையை தான் எல்லா இடத்துலையும் வச்சிருக்கே. அவன் பாவம் லொல்லு சுபா மனோகர் வந்து புலம்பிட்டு போறாரு. எனக்கு வந்து சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது மார்க்கெட்டிங்க்கு அப்படின்ட்டு. கருணாநிதி பேர்ல ஒரு படம் எடுங்கப்பா. ஊர்ல இருக்கவங்க பேர்லாம் படம் எடுக்கிறீங்கல்ல. கருணாநிதி பேர்ல ஒரு படம் எடுங்க. மாமன்னன் எடுத்து அது மாதிரி மாமா மன்னன் படம் எடு. கருணாநிதியை வச்சு எடு. கருணாநிதியுடைய வாழ்க்கை பயணத்தை எடு. லொல்லு சபா மனோகருக்கு கருணாநிதியோட ரோலை கொடு. சிலைக்கு மட்டும்தான் லொல்லு சபா மனோகர் வந்து ரோல் மாடலாக இருக்கணுமா? ஏன் இந்த படத்துக்கு இருக்கக்கூடாதா? அவருக்கும் ஏதோ வருமானம் வந்த மாதிரி இருக்கும்ல. ஏங்க ஒருவேளை கருணாநிதி அவர்களோட வாழ்க்கை நீங்க வரலாற்றை- யோசிச்சு பாருங்க. தசாவதாரம் படத்துல ம், எல்லா ரோலும் கமலஹாசன் செய்தார். ம், ஜார்ஜ் புஷ் ம். இருந்து ஆரம்பித்து ஏன்னா எல்லாரும் ஜப்பான்ல இருக்கக்கூடிய ஆள்ல இருந்து ஆரம்பித்து அமெரிக்கா. அத்தனை ரோலும் பண்ணாரு. சரியா? கருணாநிதி ரோலை மட்டும் பண்ண மாட்டேன்ட்டார். ஏன்? அது கூச்ச நாச்சம் இருக்கு, வெக்கமா இருக்காது. ஏன்னா அது கருணாநிதியை கூட்டு நீ ஏன் நடிப்பா, எங்களால முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா அப்படி ஒரு பிறவியே நீங்க பார்க்கவே முடியாது. ஒரு இழி பிறவி. ஏங்க வரலாற்றை திருப்பி போடாதீங்க. அவ்வை சண்முகின்னு ஒரு படம். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து கமல் அவர்கள் அந்த மடிசார் மாமி அந்த வேஷம் கட்டிட்டு கலைஞர் அவர் வீட்டுக்கு போனோன்னு அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் போய் வந்து காமிக்கிறாரு. கலைஞர் பக்கத்துல வந்து ஆசையா என்னத்த கை போட்டு காமிச்சாரு? மீனாக காமிச்சா மாதிரியா அந்த படத்துல கிளைமேக்ஸ்? அவர் ஒரு ஆம்பளை அதுல பொம்பளை வேஷம் போட்டிருப்பாரு. ம். சரியா? ம். நீங்களாம் மேனிக்குனே உத்து பாக்குற ஆள் போல இருக்குங்க. ஏங்க இப்படி நான் பேசுறீங்க? ஊத்து பார்க்கலங்க. அவர் தான் மேல கை போட்டு அப்படி என்ன யார் புடவை கட்டி வந்தாலும் கை போட்டுருவியா மேல? நான் என்ன கேட்க வரேன், நீங்க எல்லாத்துலயுமே அந்த உள்நோக்கம் கற்பிச்சா என்ன அர்த்தம்? அந்த போட்டோ பாத்திருக்கீங்களா நீங்க? இன்னும் அவர் வந்து அந்த தலையில தொப்பி வச்சுட்டு அந்த அவ்வை சண்முகி அதாங்க இவர் உடனே மேல கையை போடுற. ஏன் லேம்ப் போஸ்ட் புடவை சுத்தினாலும் கையை போட்டுருவியா மேல? ஏன் பக்கத்துல அப்படி நின்னுட்டு போட்டோ எட? அது என்ன மேல கையை போடுறது? கருணாநிதி சிலைக்கு வருவோம். நீங்க ஆனா ஒரு விஷயம் சொன்னீங்க, கருணாநிதி அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை வந்து படமா எடுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் கருணாநிதி அவர்களோட வாழ்க்கை வரலாற்றை படமா எடுத்தா நடிக்கிறதுக்கு தகுதியான ஒரே ஒரு நடிகர் யாருன்னா லொல்லு சபா மனோகர். இன்னைக்கு துணை முதல்வரா இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அரசியலுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் கொடுத்துட்டு அவரே அந்த கெட்டப்ல வந்து நடிச்சா ஒரே பக்காவா இருக்கும். ஒரு காரணத்துக்காக வேணா நடிக்கலாம். ஏன்? என்னன்னா ஒரு 7-8 ஹீரோயின் தேவைப்படும். அதுக்கு வேணா நடிக்கலாம். மற்றபடி வேற என்ன காரணம் இருக்க முடியும் இவன் நடிக்கிறதுக்கு? சினிமா பிஆர்ஓ மாதிரி பேசாதீங்க. நான் பிஆர்ஓ மாதிரி நான் பேசலைங்க. நீங்க தான் பிஆர்ஓல எல்லாமே உங்களுடைய கண்மணிகளை கொண்டு வந்து நிறுத்தணும்னு பாக்குறீங்க. அதை நாங்கள் கோர்ட்ல போய் நிறுத்துறோம். சரியா? நான் ஒன்னே ஒன்று சொல்றேன். திரும்பியும் வந்து எங்க கட்சி தான் ஆட்சிக்கு வரப்போகுது. ஒழுங்கா பெங்களூர்ல போய் செட்டில் ஆயிருங்க. ஏன்னா உங்க என்னதான் இருந்தாலும் நம்ம 2 பேரும் உட்கார்ந்து பேசி எங்க கட்சி ஒன்று சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. உங்க கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தானே நான் இங்க இருக்கேன். உங்க கட்சி ஆட்சியில் இருக்கும்போது தாங்க 2 முறை கைது செய்யப்பட்டேன். அப்புறம் என்ன உங்க கட்சி ஆட்சியில் வந்து இருந்தா என்ன இல்லைன்னா தமிழக மக்களுடைய தலையெழுத்து. அதுக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? இப்ப சிலை ஏன் வைக்க கூடாது? எனக்கு பதில் சொல்லுங்க. அதுதான் கேட்குறேன் நான். நீ உருப்பட்ட சிலையை வச்சிருக்கியே, இப்போ எதுக்கு புதுசாக ஒரு சிலை? இந்த சிலைன்னு வரும்பொழுதே இவங்களுடைய நாடகங்கள்லாம் இன்னைக்கு நேற்று கிடையாது. சிலையை வைத்து இவர்கள் ஆடிய நாடகம் ஒன்று நின்று கிடையாது. நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னேன் தெரியுமா? இந்த கருணாநிதியுடைய சிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சாங்க அண்ணா சாலையில். அதுக்கு முன்னாடி கருணாநிதி என்ன பண்ணாருன்னா, இந்த 3வது உலக தமிழ் மாநாடு வந்த பொழுது 48 சிலை வைக்கலாம்னு முடிவு பண்ணாங்க மெரினா கடற்கரையில். ஔவையார்லேருந்து ஆரம்பித்து பல கதாபாத்திரங்களுடைய சில கதாபாத்திரங்களும் சொல்ல முடியாது.
பல வாழ்ந்தவர்கள். படைப்பாளிகளுடைய சிலையை வைத்தாங்க. ம். சரியா? எங்கேயுமே கதாபாத்திரத்தின் சிலை வைக்கப்படவில்லை. நீங்க சிலப்பதிகாரத்தை போற்ற வேண்டும் என்றால் இளங்கோவடிகளை நீங்கள் போற்ற வேண்டும். ஆனால் அந்த மாதிரி எங்கேயுமே சிலை கிடையாது. ஔவையாருக்கு வச்சிருப்பாங்க, பாரதியாருக்கு வச்சிருப்பாங்க. சரியா? இவங்கெல்லாம் படைப்பாளிகள். சரியா? ஆனால் கதாபாத்திரத்திற்கு சிலை வைப்பது அப்படின்றது ஒரே ஒரு சிலை தான், அது கண்ணகி சிலை. கண்ணகி. அது கல்பனா என்கிற கவர்ச்சி நடிகையை போஸ் கொடுக்க வைத்து அதை ரோல் மாடலாக வைத்து அதை வடித்தார். சரியா? அதை வடிப்பதற்கு வேறு ஒரு காரணமும் இருந்தது. என்னன்னா, அன்றைக்கு ஆண்ட நபர் யாரு? முதலமைச்சராக இருந்தவர் சி.என். அண்ணாதுரை. அண்ணாதுரை அவர்களை தேராமண்ணா செப்புவதுடையேன் அப்படின்னு கண்ணகி கேட்டா மாதிரி இவங்க கேட்கணுன்றதுக்காக வைக்கப்பட்டது தான் அந்த சிலை. சென்டிமெண்டலாக அப்படி கேட்டால் அந்த மன்னன் இறந்து விடுவான் அப்படின்றது இவங்களுடைய எதிர்பார்ப்பு. பேசுவதெல்லாம் வெளியில வெளிப்பூச்சு, இந்த பகுத்தறிவு நான்சென்ஸ் எல்லாம். உள்ளுக்குள்ள இதான் கதை. நீங்க பேசுறத பார்த்தாதான் தெரியுது. நீங்க ஸ்கூல் படிக்கும்போது என்ன மாதிரி புத்தகங்கள் படிச்சிருப்பீங்க, நீங்க பார்த்த படங்கள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்க உங்க பேச்சுல வெளில வருதுங்க. வரேங்க, அடுத்து வரேன். நான் என்னென்ன படத்தை பார்த்துருப்பேன் அதுக்கப்புறம் வருவோம். சரியா? இப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சிலை வைக்கப்பட்டது. அது அண்ணா சாலையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாதுரை அவர்களுக்கு சிலை வைக்க வேண்டும் அப்படின்னு அண்ணாதுரை அதை எதிர்த்தார். அப்போ உடனே இவர் போயிட்டு இல்லை இது என் நண்பன் எம்ஜிஆர் இதற்கு பணம் கொடுக்கிறார், அதனால் நீங்கள் வைக்க வேண்டும்னு சொல்லி அவர்கிட்டேருந்து பணத்தை வாங்கி எதையுமே கருணாநிதி தன் சொந்த பாக்கெட்லேருந்து செய்ததாக வாழ்க்கையில் வரலாறே கிடையாது. இருந்தால் செய்ய மாட்டாருங்க. இருந்ததெல்லாம் இப்போ இந்த குடும்பம் ஏன் இப்படி இவ்வளோ பணம் வச்சுட்டு இருக்கு? எங்கேருந்து வந்தது இந்த பணம்லாம்? மேலேருந்து வானத்துலேருந்து கொட்டிச்சா? திருட்டு பணம் தானே. ஏல அங்கே போயிட்டு இவர் அண்ணாதுரைக்கு எதுக்கு சிலை வைத்தார்கள் என்றால், வாழ்பவர்களுக்கு சிலை வைத்தால் ஒன்று அவர்கள் தோற்று போவார்கள். இவர் காமராஜருக்கு அண்ணாதுரை சிலை அமைத்தார். இப்போ 1962 காஸ்மோபாலிட்டன் கிளப் இருக்குல்ல, அங்கே சென்னை கார்பரேஷன் சார்பாக வச்சாங்க. அதுக்கப்புறம் காமராஜர் கொடுத்து போனார். ஒன்று தோற்று போவார்கள், இல்லை இறந்து போவார்கள், இப்படின்றது நம்பிக்கை. இப்படி வச்சாப்புல. ஆனால் அது கருணாநிதிக்கே ரிமிட் அடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, அண்ணாதுரை மறைந்த பிறகு கருணாநிதி முதலமைச்சரா அது உடனே இவங்க தீக்காக்காரங்களை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெரியல. எதை செய்தாலும், அதாவது திட்டினாலும் ரொம்ப ஓவராக போய் திட்டுவாங்க, புகழ்ந்தாலும் ரொம்ப ஓவராக புகழ்வாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, மணியம்மை உடைய பெயரில் இவங்க கருணாநிதிக்கு ஒரு சிலையை வைக்கிறாங்க. எங்கே? மவுண்ட் ரோட்டில் கருணாநிதிக்கு ஒரு சிலை. அந்த சிலை இப்போ அப்போ எம்ஜிஆர் வந்ததுக்கப்புறம் அவர் முடிவெடுக்கிறார். அவர் முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் வாழ்கிறவர்களுக்கு சிலை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி வாழ்ந்த காலத்திலேயே கருணாநிதிக்கு சிலை வைக்கப்பட்டது. வீரமணியும் மணியம்மையும் சேர்ந்து திறந்து வைத்தார்கள் அந்த சிலையை. சரியா? அப்படி இருந்த சிலையை இவருக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. என்னடா அது, நாம ஒரு ஃபார்முலா போட்டோம் அண்ணாதுரைக்கு எதிராக, நமக்கே ஒரு ஃபார்முலா அவர் சொன்னா அவங்க எதிர்பார்த்த மாதிரி. அதுக்கப்புறம் கருணாநிதி ஆட்சிக்கு வர முடியல. 3 முறை முயற்சி செய்தார், 3 முறையும் ஆட்சிக்கு வர முடியல. 77 தோத்து போனார், 80 தோத்து போனார், 84 போட்டியே இடல. சரியா? 3 முறையும் தோத்து போனார். அப்போ கருணாநிதி முடிவு பண்ணுதுன்னா, எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பொழுது, இதுதான் கருணாநிதி தனம்னு சொல்றது. எம்ஜிஆர் அவர்கள் மறைந்த பொழுது இவராக ஒரு ஆளை செட்டப் பண்ணி அவன் போய் நேராக போய் எடப்பாடியால் குத்தி அந்த சிலையை உடச்சிட்டான், இடிச்சு. சரியா? ஏன்னா எம்ஜிஆர் இறந்து போயிட்டாருன்றதுனால பல இடங்களில் கலவரம் மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது, மக்கள் எல்லாம் கொதிப்பில் இருந்தாங்க அப்படின்ற ஒரு காரணம் காண்பித்து இவன் போய் அங்கே இடித்து உடைக்கிறான். இதே கருணாநிதி சிலையை மெயின் ரோட்டில், அது அண்ணா சாலையில் இருக்கக்கூடிய ஒரு சிலையை ஏறி ஒருத்தன் எடப்பாடியால் குத்தி உடைப்பானா? இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? உடனே இவர் அந்த செட்டப்புக்கு இவர் உடன்பிறப்பே உளுத்தம் பிறப்பே தோரம்பருப்பு துணை முதல்வர். சரியா? இப்போ அவரே இவர் உடன்பிறப்பே உளுத்தம் பருப்பே பார்த்தாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பி என் நெஞ்சிலே தானே குத்தினான் அப்படின்ட்டு. சிலைக்கு என்னடா நெஞ்சு இங்கே குத்தினா என்ன? அவன் நீ முதுகிலே என்ன தெரியட்டுமே. ஏங்க உண்மையை பேசுறதுல என்னங்க இருக்கு? நெஞ்சு பஞ்சுன்னு சொல்லலாம், இல்ல நெஞ்சு அஞ்சுன்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று சொல்றேன். என்ன இப்போ உங்களுக்கு நெஞ்சு அஞ்சுன்னு கருணாநிதி மனைவி துணை பிள்ளை எண்ணிக்கையெல்லாம் நான் சொல்ல முடியாது. சரியா? அப்போ இங்கே இவர் உடனே எழுதுறாங்க, அந்த தம்பி என் முதுகிலே குத்தவில்லை, என் நெஞ்சிலே தானே குத்தினான் அப்படின்னு ஒரு கதை வசனம். சரியா? நீயே செட்டப் பண்ணி நீயே அந்த சிலையை இடிச்சுக்கிட்டு நீ பழியை எம்ஜிஆர் ரசிகர்கள் மேலே போடுற. நீ எப்படிப்பட்ட ஒரு கில்லாடியா இருக்கணும்? நீ எந்த இடத்துல கூட எதை பற்றி நீ யோசிச்சிருக்க பற்றியா?
எம்ஜிஆர் அவர்கள் மறைந்து விட்டார், தமிழகமே துயரத்தில் இருக்கிறது அப்படின்னும் போது கூட அதை சாக்கா வைத்து அந்த சிலை இருந்தால் நம்ம சென்டிமெண்ட்லாம் திரும்பி ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நீ பண்ண. சரி 89ல் வந்து நீ அந்த வள்ளுவர் கோட்டம், ஓடாத கல் தேர், திருவாரூர் தேர் மாதிரியே செட்டப் பண்ணி ஒரு கல் தேர், சரியா? அது முழு கல் தேரே கிடையாது, பாதிக்கு மேலே சிமெண்ட்டு, சரியா? அந்த கல் தேரை வந்து இவங்க வந்து ஓடாத கல் தேரை வைத்து அது வந்து வள்ளுவர் கோட்டம் அப்படின்னு பேர் வச்சு அதை நீ திறக்கும்போது நீ வர முடியல. 89 நீ ஆட்சிக்கு வந்தோடனே அங்கே தான் பதவி ஏற்றுக்கிற. பதவி ஏற்றின உடனே பதவி ஃபனால் டிஸ்மிஸ் ஆகிடுச்சு, சரியா? டிஸ்மிஸ் ஆகிடுச்சுன்ற சென்டிமெண்ட்டில் 96ல் நீ வந்த உடனே நீ என்ன பண்ணுற? திருப்பி வள்ளுவர் கோட்டத்தை போய் பதவி ஏற்றுக்க வேண்டியதானே? நீ தான் பகுத்தறிவு புலியாச்சு, போய் அங்கே பதவி ஏற்றுக்க வேண்டியதானே? அங்கே பண்ணாமல் நீ வந்து பழையபடி ராஜாஜியாலேயோ எங்கேயோ ஒரு இடத்துல நீ பதவி ஏற்றுக்கிற. அப்போது ரொம்ப தெளிவாக நீ சென்டிமெண்டெல்லாம் பார்க்குற, மற்றவங்களை மட்டும் எண்ணி நகையாட வேண்டியது. இதுதான் உன்னுடைய சிலைகளுடைய இது. அப்புறம் வள்ளுவனுடைய சிலை, என்ன பெரிய வள்ளுவனுடைய சிலை? வள்ளுவனுடைய சிலையை வைக்க வேண்டும் என்பதற்கான முயற்சியை மேற்கொண்டது ரானடே. அங்கே மீனவர்கள் கொண்டு போய் சிலுவையை வச்சிடறாங்க அப்படின்றதுனால அதை அகற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வள்ளுவனுக்கு சிலை வைக்கலாம் அப்படின்ற ஒரு கோஷத்தை முன்னெடுத்தது ரானடே. அதற்கு சம்மதம் தெரிவித்தது கருணாநிதி, சரியா? அப்போது கருணாநிதி பேரில் ஒரு அறிக்கை வந்தது, அதோட முடிஞ்சு போச்சு, அதோட அப்படியே விட்டாங்க. 78ல் முரார்ஜி தேசாய் பிரதமராக இருந்த பொழுது திரும்பவும் இந்த பிரச்சனை வருகிறது என்பொழுது இது வந்து ஒரு மதம் சார்ந்த பிரச்சனையாக போகக்கூடாது, வள்ளுவன் என்பவன் பொதுமறை, உலக பொதுமறையை கொடுத்த காரணத்தினால எல்லோருக்கும் பொதுவானவன் அப்படின்ற காரணத்தினால வள்ளுவனுக்கு அங்கே சிலையை அமைப்பதற்கு அந்த அடிக்கல் நாட்டியது அப்படின்றது புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். முரார்ஜி தேசாய் வந்தார், இன்றைக்கும் அந்த அடிக்கல், அந்த கல்வெட்டு அங்கேயே அப்படியே இருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுது? நீ 89ல் வந்த, நீ வந்தபோது அந்த சிலைக்கு ஏதாவது முயற்சி எடுத்தியானா? எதுவும் எடுக்கலை. 91ல் செல்வி ஜெயலலிதா வராங்க, வந்த உடனே 3 கோடி ரூபாயை ஒதுக்குறாங்க. மணி நாகப்பா அப்படின்ற அந்த ஒரு சிற்ப சாஸ்திரத்தில் கலை தேர்ந்தவர், அவங்க குடும்பமே பாரம்பரியம் மிக்க குடும்பம். அந்த குடும்பம் வந்து அவங்கள செய்கிறாங்க, வெங்கலத்தால் ஆன சிலையை வைக்கணும்னு பார்க்குறாங்க. அதுவும் என்ன, அமர்ந்த கோலத்தில் வள்ளுவர், அவருடைய அந்த ஓலை சுவடிகள் கையில் வச்சிருப்பார்ல, இந்த ஓலை சுவடிகள்லேருந்து பால்கனி மாதிரி வச்சு அங்கேருந்து நீங்கள் கடலை பார்க்கலாம். அதே மாதிரி அவருடைய கண்கள் வழியாக சூரிய அஸ்தமனம் சூரிய உதயம் பார்க்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பிளான் பண்ணாங்க. இது அத்தனையும் பிளான் பண்ணி லிஃப்ட் உள்ளுக்குள்ளே வச்சு, இப்போ ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டின்னு சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி தான் அவங்க பண்ணாங்க. நீ எப்படி வந்து வெடிச்சிருக்க வள்ளுவர் சிலையை? அது ஒரு புடைப்பு சிற்பம், பின்னால் ஒன்றுமே இல்லைங்க. பின்னால் வள்ளுவர் சவுத்து மேலே உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். அந்த படத்தையும் காமிங்க. குட்டிச்சுவரில், அதான் சொல்ல, குட்டிச்சுவரில் அமர்த்தியவர். ஒரு சிலை என்றால் முழுமை அடைய வேண்டும். ஏன் உன் சிலையை மட்டும் அப்படி பின்னால் பார்க்காம வச்சிருக்கியா? பின்னால் வெறும் அன்றாயரோட இருக்க மாதிரி காமிச்சா ஒத்துப்பியா? ஒரு சிலையில கூட என்னென்னலாம் பேசுறீங்க? நான் கேட்குறேங்க, உன் சிலைக்கு ஒத்துப்பியா? என்னதான் லொல்லு சபா மனோகரோட சிலையா இருந்தாலும் அந்த சிலை முழுமை அடையணும்னு பார்க்குறல்ல, அதுதான் மற்றவங்களுக்கும் பொருந்தும். இறுதியா ஒன்னே சொல்லிக்கிறேங்க, சிலையை வைக்க. அப்புறம் அந்த சிலைக்கு பார்த்தீங்கன்னா அதில் வந்துட்டு அந்த சிலையை வடிவமைத்து கணபதி ஸ்தபதி அப்படின்னு இவருடைய ஆஸ்தான இதை வச்சு அதை வச்சு கைவிட்டு வாங்கிக்கிட்டு அதுக்கு அந்த சிலையை திறந்து அதில் பார்த்தீங்கன்னா இவருக்கே இவர் தங்க எழுதுகோள். கருணாநிதியே வடிவமைத்தார் அந்த சிலையை. ஃபைல்ஸ் பேஷண்ட் மாதிரி நீ வள்ளுவரை கொண்டு போய் நிறுத்தியிருக்க. முகத்திற்கும் கழுத்திற்கும் புஜத்திற்கும் எந்த சம்மந்தமும் ப்ரப்போர்ஷனேட்டே கிடையாது. முகம் ஒரு சைஸில் இருக்குது, இவ்வளோ பெருசாக, புஜம் வந்து துண்டு, சரியா? வள்ளுவனுக்கு தாவணி, இப்படி மேலாடை, இப்படி மேலே ஒரு இது போட்டிங்கன்னா அது பின்னாடி வரணும்ல, வஸ்திரம்னு ஒன்று போட்டிங்கன்னா பின்னாடி வரணும்ல, பின்னாடி வரணும்னா அது பேர் தாவணி. வள்ளுவனுக்கு தாவணி போட்ட கயவர் தான் இந்த கருணாநிதி, சரியா? இதில் வேறு 3 விரல் இப்படி இந்த பக்கம் இப்படி அந்த சுவடு இந்த எழுத்து சுவடுகளாம், சரியா? இதெல்லாம் 3 விரல். இதுதான் நான் நிறைய வீடியோவில் கேட்டிருக்கேன். இதெல்லாம் மனைவி, துணைவி, இணைவியை குறிக்குமா? இது என்ன ஓலைச்சுவடிகள்? இது என்ன அப்படியே சர்க்காரியா ஓலைச்சுவடிகளை குறிக்குமா? இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா, இன்னும் ஒரு 3 தலைமுறை போச்சுன்னு வைங்க, இன்பான்னா வந்து பேசுவான். அந்த சிலை என்ன தெரியுமா? அந்த சிலை வந்து திருவள்ளுவருடைய சிலை கிடையாது, அது திருக்குறள் திருவள்ளுவருடைய சிலை. எனக்கு ஒரு ஆசைங்க, புதுசாக ஒரு திருவள்ளுவர் சிலை செய்கிறாங்க, புடைக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்கு வந்து ஒரு மாடலாக நிற்கணும். நான் எங்க நிற்கிறோம்? அதில் வேற பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று பண்ணாங்களே, அது என்னது, இவர் ஒரு என்ன ஸ்டாலினும் வைரமுத்தும் உட்காந்துருக்காங்களாம் லேசர் இது ஏஐ எஃபெக்டில். திருவள்ளுவர் வந்து நடுவில் வந்து உட்காந்துக்கிறாங்க. யார் இது 2 பேர் நடுவில்
ஒருத்தன் தூர்தர்ஷன் செய்தி வாசிப்பாளர் மவுண்ட் ரோல தொத்திட்டு ஓடினவன், இன்னொருத்தன் வந்து பெண் பாடகியை பின்னாலேருந்து கட்டி பிடிச்சவன். இவங்க 2 பேருக்கு நடுவில் வள்ளுவர் உட்காந்து திருக்குறள் எழுத முடியுமா? வாழ முடியாதவர்கள் கருணாநிதி மாதிரி காவியம் தான் எழுத முடியும். இல்லை அது என்ன முதிர்கண்ணி அப்படின்னு எழுதலாம். இனிமேல் நமக்குள்ள சிக்னல் நான் இப்படி பண்ணனா வந்து வீடியோ முடிச்சிடலாம் சரியா? ஏன்னா எங்க தலைவனுக்கு சிலையை வந்து இந்த உலகத்துல வைக்க தேவையில்ல, இங்கே வச்சுக்கிறோம் வைங்க வைங்க. சரியா? அதான் சொல்றேன், நெஞ்சில வைங்க. இல்லை நன்றி வணக்கம்.